all, welcome to our channel Craftiieeworld. இந்த வீடியோவில் வேஸ்டான ஒரு வாட்டர் பாட்டிலை வச்சு ரொம்பவே அழகான ஒரு கிராஃப்ட் பார்க்க போகிறோம். ஸோ அது என்னன்னு பார்க்கணுன்னா வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு அதில் ஆல்ரெடி சர்க்கிள்ஸ் மாதிரி இருக்குல்ல, அந்த சர்க்கிள்ஸ் எல்லாமே நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு நல்லா தெரியணுன்றதுக்காக நான் ஸ்கெட்சில் மார்க் பண்ணி உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கேன். இப்போ இந்த பாட்டிலோட கேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம மார்க் பண்ணி வச்ச சர்க்கிள் ஷேப்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஷேப்பில் நம்ம ஒரு 6 சர்க்கிள் ஷேப்ஸ் அது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இதே மாதிரி வாட்டர் பாட்டில் கிடைக்கலன்னா நார்மலாக இருக்க வாட்டர் பாட்டிலில் அழகாக சர்க்கிள் ஷேப் மாதிரி ட்ராப் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த சர்க்கிள் பீசஸ் எல்லாத்துலேயுமே இப்போ வந்துட்டு நம்ம ஒரு அழகான உள்ளன் த்ரெட் எடுத்து ஃபுல்லாகவே ரோல் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ நான் வந்துட்டு இப்போ பிங்க் கலர் உள்ளன் த்ரெட் எடுத்திருக்கேன். அது நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம ஃபெவிகால் போட்டு அப்ளை பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை மட்டும் ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாகவே ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இந்த சர்க்கிள் ஃபுல்லாகவே கொஞ்சம் கூட சின்ன கேப் கூட இல்லாமல் நம்ம ஃபுல்லாகவே உள்ளன் த்ரெட் வச்சு நம்ம கவர் பண்ணிக்கலாம். உள்ளன் த்ரெட் இல்லைன்னா நீங்கள் நார்மல் ஊசி நூல் இருக்குல்ல, அது கூட நீங்கள் எடுத்து ஃபுல்லாகவே கவர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பீஸ் ஆஃப் சர்க்கிள் ஷேப் ஃபுல்லாகவே நம்ம வந்துட்டு உள்ளன் த்ரெட் வச்சு நல்லா கவர் பண்ணிக்கலாம். நம்ம சுற்றும் போது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும், பட் இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இருந்தாலும் நம்ம பொறுமையாக அதை வந்துட்டு சுற்றிட்டோம்னா நமக்கு வந்துட்டு கிடைக்கிற அவுட்புட் வந்துட்டு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இது ஃபுல்லாகவே நம்ம நல்லா கவர் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட கேப் இருக்கக்கூடாது. பிகாஸ் கேப் இருந்துச்சுன்னா அது வந்துட்டு அப்புறம் வாட்டர் பாட்டிலுங்கிறது ஈஸியாக தெரியும்ல, அது தெரியக்கூடாதுன்றதுக்காக அது ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணணுன்றதுக்காக தான் நம்ம வந்துட்டு உள்ளன் த்ரெட் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இல்லை உள்ளன் த்ரெட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இது ஃபுல்லாக ஒரு பேப்பர் வச்சு கூட கவர் பண்ணிக்கலாம். அதாவது கலர் ஷீட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த கலர் ஷீட்ஸ் கூட இது வச்சு ஒட்டிடலாம். இல்லை நார்மல் ஒயிட் பேப்பர் இல்லை நியூஸ் பேப்பர்ஸ் ஒட்டிட்டு அது மேலே பெயிண்ட் பண்ணால் கூட இன்னும் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையாவே கிராஃப்ட்ஸ் ஐடியாஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த ரிலேட்டடாக வேணுமோ அது மாதிரி நீங்கள் வந்துட்டு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உள்ளன் த்ரெட் ஃபுல்லாகவே நம்ம சுற்றி முடிச்சாச்சு. நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி கம் அப்ளை பண்ணி ஸ்டார்ட் பண்ணுமோ அதே மாதிரி ஃபினிஷ் பண்ணும்போது கம் அப்ளை பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது இதே மாதிரி அந்த எண்டில் மட்டும் ஃபெவிகால் அப்ளை பண்ணி உள்ளன் த்ரெட் வச்சு நம்ம அதை ஒட்டி பேலன்ஸ் இருக்க த்ரெட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு சர்க்கிள் பீஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. தென் அதே மாதிரி பேலன்ஸ் இருக்க 5 சர்க்கிள் பீஸ்லையுமே நம்ம வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான உள்ளன் த்ரெட் வச்சு ரோல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கலர் சாய்ஸ் வந்துட்டு உங்களோடது தான். இப்போ இதே மாதிரி பேலன்ஸ் இருக்க 5லையுமே நம்ம வந்துட்டு ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். தென் பேலன்ஸ் 5 பீசஸ்லையுமே இப்போ நான் வந்துட்டு ரோல் பண்ணி எடுத்துட்டேன். அதாவது 4 சர்க்கிள் பீசஸில் வந்துட்டு பிங்க் கலர் அண்ட் தென் பேலன்ஸ் இருக்க 2 பீசஸில் வந்துட்டு ஒயிட் கலர் கொடுத்துருக்கேன். இந்த கலர் காம்பினேஷன், அதாவது நான் பிங்க் அண்ட் ஒயிட் வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரெட் அண்ட் ஒயிட் எது வேணால் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த நம்மக்கிட்ட இருக்க இந்த சர்க்கிள் பீசஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ண போகிறோம். அதாவது பாட்டமில் 2 சர்க்கிள் பீசஸ் வந்துட்டு பிங்க் அண்ட் தென் மிடில் 2 ஒயிட் அண்ட் தென் டாப்பில் 2 பிங்க். இது வந்துட்டு ஆல்டர்னேட்டிவ், அதாவது பிங்க் ஒயிட் அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக கூட நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரே செட்டாக நம்ம வந்துட்டு ஸ்டிக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இதை ஸ்டிக் பண்ணுறதுக்கு நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம். பட் வந்துட்டு உள்ளன் த்ரெட் ஃபெவிகால் கூட ஸ்டிக் ஆகிறதுக்கு கொஞ்சம் ரொம்பவே டைம் எடுத்துக்கும். அதனால வந்துட்டு நீங்கள் க்ளூகன் இல்லை ஃபெவி பாண்ட் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஃபெவிகாலுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், பட் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஏன்னா உள்ளன் த்ரெட் கூட வந்துட்டு ஸ்டிக் பண்ணவே லேட் ஆகும்ல, அதனால் வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட க்ளூகன் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபெவிகாலே யூஸ் பண்ணலாம். இதுவும் ஒரு பெட்டர் சாய்ஸ் தான். பட் அதை வந்துட்டு ஸ்டிக் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா காய விடுங்க. அது எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அது மாதிரி காய விட்டிங்கன்னா அது வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ ஃபெவிகால் எனக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு, அதனால் நான் ஃபைனலாக வந்துட்டு க்ளூகன் அப்ளை பண்ணி ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணி முடிச்சிட்டேன். உங்கள்கிட்ட எந்த கம்ஸ் இருக்கோ அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்மளோட சர்க்கிள் ஷேப் அளவுக்கே ஒரு சின்ன கார்ட்போர்டு வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஏதாவது வேஸ்ட் கார்ட்போர்டு இல்லை ஏதாவது ஒரு பாக்ஸோட மூடி அது மாதிரி கூட சின்ன சர்க்கிள் தான், அதனால் சின்ன ஸ்பேஸ் போதும். அந்த மாதிரி ஒரு சின்ன கார்ட்போர்டு வந்துட்டு நம்ம வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வரைஞ்சி வச்சுருக்க இந்த சர்க்கிள் ஷேப் அப்படியே ஃபுல்லாகவே நம்ம அழகாக கட் பண்ணி எடுத்துடலாம்.
இப்போ அந்த சர்க்கிள் ஷேப் ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது வந்துட்டு நம்மளோட சர்க்கிள் ஷேப்க்கு கரெக்டாக இருக்கான ஒரு வாட்டி வச்சு பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த சர்க்கிள் ஷேப் ஃபுல்லாக வந்துட்டு ஒரு கலர் பேப்பர் வச்சு கவர் பண்ண போகிறோம். நான் பிளாக் கலர் எடுத்திருக்கேன். ஸோ இது ஃபுல்லாகவே வந்துட்டு பிளாக் கலர் சார்ட் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் இது ஃபுல்லாக வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணிடலாம். அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுமே வந்துட்டு நல்லா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அது மேலே சார்ட் பேப்பர் அப்ளை பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அதை ஸ்டிக் பண்ணிடலாம். இப்போ அந்த கார்ட்போர்டுமே அழகாக குட்டி சர்க்கிளாக நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம கிட்ட இருக்க அந்த பிளாஸ்டிக் சர்க்கிள் ஷேப்ஸ் இருக்குல்ல அதை வந்துட்டு இந்த கார்ட்போர்ட் மேலே நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ இது வந்துட்டு நம்ம கார்ட்போர்ட் அதாவது நம்ம ஃபுல்லாக சார்ட் பேப்பர் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். அதனால் ஃபெவிகால் வந்துட்டு சீக்கிரமாகவே ஒட்டிக்கும். அதனால் நம்ம இதுக்கு வந்துட்டு ஃபெவிகாலை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அதை வந்துட்டு அந்த கார்ட்போர்ட் பீஸ் கூட ஸ்டிக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதில் கம் காயிட்டோம். ஸோ அதை நம்ம ஒரு சைடு வச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த சேம் வாட்டர் பாட்டிலில் டாப் வந்துட்டு வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போடுவோம்ல. ஸோ அதில் இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதில் அதே மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்துட்டு நம்ம இந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸில் ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் ஷேப்ஸ் கட் பண்ணாலும் அதே அளவு எடுத்துக்கிட்டாலும் ஓகே, இல்லை அதை விட கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கிட்டாலும் ஓகே. அதே மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டு அந்த திட்டாக நமக்கு எக்ஸ்ட்ராஸ் நிறையா கொஞ்சம் நீட்டமாக அந்த மாதிரிலாம் பிளாஸ்டிக்ஸ் இருக்கும்ல அதெல்லாம் நம்ம வந்துட்டு கட் பண்ணி அழகாக ஆல்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி ஆல்டர் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இந்த சர்க்கிளை அதாவது சென்டரில் ஒரு கட் பண்ணி ரெண்டாக வெட்டிட போகிறோம். அதாவது ரெண்டு துண்டாக கிடையாது, ஜஸ்ட் ஒரே ஒரு கட் மட்டும் பண்ணிவிட்டு ஒரு நீட்டாக ஒரு ஷேப் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெண்டாக கட் பண்ணிட்டா இந்த மாதிரி நமக்கு வந்துட்டு அழகாக நீட்டாக ஒரு ஷேப் கிடைச்சிடும். இப்போது இதையுமே நம்ம வந்துட்டு உள்ளன் த்ரெட் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். ஸோ இது வந்துட்டு நான் ஒயிட் அண்ட் பிங்க் மிக்சரில் எடுத்துக்க போகிறேன். ஸோ நம்ம அந்த பிளாஸ்டிக் சர்க்கிள் ஷேப்ஸ்க்கு எப்படி உள்ளன் த்ரெட் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணோமோ அதே மாதிரி இதுலேயும் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதே மாதிரி ஃபுல்லாகவே வந்துட்டு ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். உள்ளன் த்ரெட் இல்லாதவங்க அந்த பிளாஸ்டிக் சர்க்கிள் ஷேப்ஸை நீங்கள் வந்துட்டு பேப்பரால் கவர் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக்குமே வந்துட்டு நீங்கள் பேப்பர் வச்சு கவர் பண்ணாலுமே நல்லாயிருக்கும். ஸோ நான் அது உள்ளன் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கிறதால இதையும் நான் உள்ளன் த்ரெட் யூஸ் பண்ணி ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறேன். இப்போ இது ஃபுல்லாகவே நம்ம ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ உள்ளன் த்ரெட் வச்சு நம்ம இது ஃபுல்லாகவே அழகாக கவர் பண்ணி அதேமாதிரி சின்ன சின்ன ஸ்பேசஸ் கூட இல்லாமல் ஃபுல்லாகவே கவர் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த பிளாஸ்டிக்குமே ஃபுல்லாகவே நம்ம ரோல் பண்ணி எடுத்தாச்சு. ரெண்டு கார்னர்ஸ்லையுமே ஒயிட் அண்ட் தென் மிடில் வந்துட்டு பிங்க் வச்சுருக்கேன். ஸோ இந்த காம்பினேஷனும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ இதை பார்த்த உடனே நம்ம கிராஃப்ட் என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அஃப்கோர்ஸ் இது வந்துட்டு ஒரு அழகான குட்டியான பேஸ்கெட். இப்போது இந்த குட்டியான அழகான பேஸ்கெட்டை நம்ம இப்படி சிம்பிளாக விட்டால் இருக்க நல்லா இருக்காதுல்ல. ஸோ அதை இன்னுமே ரொம்பவே அட்ராக்டிவாக மாற்றுறதுக்காக நம்ம இதை ஃபுல்லாகவே டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ என்கிட்ட இந்த மாதிரி வந்துட்டு குட்டி குட்டி கலர் பீட்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ அதை வச்சு ஃபுல்லாகவே டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்க கோல்டன் கலர் பீட்ஸ் அந்த இந்த குட்டி கோல்டன் கலர் ஃப்ளவர்ஸ் இருக்குல்ல அதை வந்துட்டு இதில் ஸ்டிக் பண்ணி அழகாக நம்ம பேஸ்கெட் ஃபுல்லாகவே இதை வந்துட்டு ஓட்டி டெக்கரேட் பண்ண போகிறோம். உங்ககிட்ட என்ன சின்ன சின்ன குட்டி குட்டியான டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் இருந்தாலுமே அதை வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணாலுமே ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட இருக்க டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸை வச்சு ஒரு திங்ஸை எப்படி அழகாக ஆக்கிறதுனாவே நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வேஸ்ட்டான நம்ம தூக்கி போடக்கூடிய ஒரு வாட்டர் பாட்டில் ஒரு காலியான வாட்டர் பாட்டிலை வச்சு நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒரு குட்டியாக அழகாக ஒரு பேஸ்கெட் எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம வந்துட்டு இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ இப்போது நம்ம வந்துட்டு இது ஃபுல்லாகவே அழகாக அந்த குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் மாதிரி நம்ம டெக்கரேட் பண்ணியிருக்கிறத ஃபுல்லாகவே ஓட்டிடலாம். இந்த மாதிரி குட்டியாக ஒரே ஒரு டாட் மட்டும் கம் அப்ளை பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு நம்ம இந்த ஃப்ளவர்ஸை அப்ளை பண்ணிடலாம். அதாவது நான் வந்துட்டு ஆல்டர்னேட்டிவாக இப்போ வந்துட்டு ஓட்ட போகிறேன். ஸோ கண்டினியூஸாக இருந்தால் ரொம்ப கொச்ச கொச்சன்னு இருக்கும். ஸோ அதுவுமே பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக தெரியாது. எதுவுமே கொஞ்சம் லிமிட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும்ல. அதனால் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ்ஸாக ஓட்டி இது ஃபுல்லாகவே இப்போ டெக்கரேட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக அட்ராக்டிவாக இருக்குல்ல. இப்போது நம்ம பேஸ்கெட்டை ரெடி பண்ணியாச்சு. அதில் ஹோல்டரையுமே நம்ம அழகாக டெக்கரேட் பண்ணணும்ல. ஸோ அந்த ஹோல்டரையுமே நான் இந்த மாதிரி ஃபுல்லாக அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சேம் அந்த குட்டி கோல்டன் கலர் ஃப்ளவர் எடுத்துகிட்டு அதுக்கு நடுவில் வந்துட்டு ஒயிட் கலர் பீட்ஸ் வச்சுருக்கேன். நம்ம பேஸ்கெட்டில் வந்துட்டு கோல்டன் கலர் பீட்ஸ் வச்சோன்னா இதில் ஒயிட் கலர் பீட்ஸ் வச்சுருக்கேன்.
அண்ட் தென் இதில் வந்துட்டு இன்னொன்று ஒயிட் கலர் ஸ்டோனுமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபைனலாக நம்ம எல்லாமே டெக்கரேட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இப்போ இதை வந்துட்டு நம்ம பேஸ்கெட் கூட ஸ்டிக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இதை ஸ்டிக் பண்ணுறதுக்கு நீங்கள் அகைன் க்ளூ கன் ஆர் ஸ்டாப்லர் யூஸ் பண்ணிக்கிட்டால் கூட இதுக்கு வந்துட்டு ஒரு பெஸ்ட் சாய்ஸ்ன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாகவே ஸ்டிக் பண்ணி எடுத்தாச்சு. ஃபைனலி நம்ம பேஸ்கெட் வந்துட்டு ரொம்பவே அழகாக ரொம்பவே அட்ராக்டிவாக நமக்கு வந்துட்டு கிடச்சிருக்கு. அது ஒரு வேஸ்டான வாட்டர் பாட்டில்னால இவ்வளோ அழகான பேஸ்கெட் நமக்கு கிடச்சிருக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட தாட்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறையா கிராஃப்ட்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம கிராஃப்டி வேர்ல்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.